எங்கெல்லாம் சிவபெருமான் ஆலயம் இருக்கும் என்று தேடி தேடி அலைகின்றோம். அவரின் பொற்பாதங்களை பார்த்துவிட முடியாதா என்ற ஏக்கத்திலே திளைத்து கிடக்கின்றோம், ஏங்கி கிடக்கின்றோம். சொல்ல போனால் அந்த பொற்பாதத்தை பார்த்து விட்டால் இந்த பிரபஞ்சத்திலே எல்லாம் அடைந்தது போல ஒரு உணர்வு ஏற்படுமே, அந்த உணர்வுக்காக காத்திருக்கின்றோம். இதெல்லாம் அவருடைய திருவிளையாடல், இதெல்லாம் சிவபெருமானுடைய திருவிளையாடல். அந்த திருவிளையாடலிலே நாமும் ஒரு பொருட்டாக, நம்மையும் ஒரு பொருளாக நினைத்து இறைவன் நம் மீது கருணை செலுத்தி இருக்கிறார், நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார். அப்படிங்கும்போது அதெல்லாம் அற்புதத்திலும் அற்புதம். அதெல்லாம் கிடைத்தற்கு அரிய வரம். சொல்லப்போனால் சில பேர் ஒத்தை காலில் நின்று தவம் பண்ணாங்க, அப்படி இப்படி நிறைய விஷயம் பேசுவாங்க. நம்மெல்லாம் செய்யாத தப்பு இல்லை, இன்னும் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அனைத்தையும் மன்னித்து நம்மை ஆட்கொண்டு நம்மை ஒரு வழியிலே உனக்கான முக்திக்கான பாதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி காட்டி நம்மை அதுக்குள்ளே அழைத்து செல்ல முற்படுகின்றாரே, அவருடைய கருணை பார்வை. அவருடைய அந்த கருணை பார்வை அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துல வந்துட்டு ஒப்பிட முடியும், யாருடன் ஒப்பிட முடியும்? எந்த இடத்திலும் யாருடனும் ஒப்பிட முடியாத அவருடைய கருணையை. அளவற்ற தன்மை, அளவற்ற கருணை. அது இறைவனால் மட்டுமே, அதுவும் சிவபெருமானால் மட்டுமே நிகழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை வழிபடுகின்றோம் என்றால் அவருடைய அருளால் நாம் வழிபடுகின்றோம், அவருடைய கருணையால் வழிபடுகின்றோம், அவர் நம்மை ஆட்கொண்டதால் அவரை நாம் வழிபடுகின்றோம். அதுதான் உண்மையை தவிர நாம சென்று அவரை வழிபடவில்லை, நாம சிவனடியார் ஆகவில்லை. ஐயா அவருடைய கூட்டத்திலே, அந்த சிவனடியார் கூட்டத்திலே அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார் நம்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும்.